இப்போ நம்ம பொருணை ரெஸ்டோரேஷன் கலெக்டிவ்ல ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஸ்டேக் ஹோல்டராக இருக்கக்கூடிய ஏடி நிறுவனத்திலிருந்து மதிவாணன் சார் இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த முதல் கட்ட கள ஆய்வை முடித்த உடனே இதனுடைய அவுட்கம்மாக என்ன வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அவுட்கம் நம்ம பொதுவாக இப்போ என்னென்னா, நம்ம இந்த ஆய்வு சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே கலெக்டர் நம்ம அதை கொடுத்துருந்தோம். ஸோ என்னென்னா, இது ஒரு ரிப்போர்ட் மாத்திரம் இல்லாமல் இதில் ஒரு குறைஞ்சது ஒரு 10 திட்டங்கள் வந்து நம்ம இது ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இதில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவுட்கம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த பல்லுயிர் நம்ம தாமிரபரணியில் இந்த நிறைய தாவரங்கள் சொல்லியிருந்தேன், நிறைய உயிரினங்கள் சொல்லியிருந்தேன். அது வாழக்கூடிய பகுதிகளில் பாதுகாக்கிறது, அது ப்ரிசர்வேஷன். அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் சொல்கிறாங்க, கான்சர்வேஷன் ரிசர்வ் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பல்லுயிர்களை இது ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொபோசல். உதாரணத்துக்கு தாமிரபரணியில் நீர்நாய், இப்போ எங்களோட திட்டத்துக்கு இந்த நீர்நாய் தான் மஸ்கட்டாக வச்சிருக்கோம். ஏன்னா நீர்நாய் வந்து ஒரு காலத்தில் தாமிரபரணியில் பாவனாசில் ஆரம்பித்து ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் பரவலாக காணப்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடங்கள் வந்து சுருங்கிட்டு, தாமிரபரணிலேருந்து ஆரம்பிச்சு 2வது அணை அந்த நதியுனி வரைக்கும் அது சுருங்கி போச்சு. இந்த நீர்நாய் வாழக்கூடிய பகுதிகளை கண்டறிஞ்சு அதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரொபோசல் நம்ம அதில் முன்ன கொண்டு வரலான்னு இருக்கோம். அடுத்து கலெக்டர் சார் சொல்லையில் இந்த ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் அது சம்மந்தப்பட்ட அந்த நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஹெரிட்டேஜ் அசெட்ஸ் இருக்குல்ல, அந்த பாரம்பரிய சொத்துக்களை எப்படி பாதுகாக்க முடியும், அது சம்மந்தப்பட்ட திட்ட முடிவுகள் இதில் நமக்கு தெரிய வரும். அடுத்து இந்த பொல்யூஷன், நிறைய இடங்களில் பொல்யூஷன் இருக்குது, இந்த பொல்யூஷன் எப்படி அட்ரஸ் பண்ணலாம், அது அரசு துறைகளோட பொதுமக்கள் எப்படி அதை ஒத்துழைச்சி கொண்டு வர முடியும், இது மாதிரி தன்னார்வ அமைப்புகள்லாம் சேர்ந்து அதை எப்படி அட்ரஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு திட்ட அறிக்கையும் இதில் கண்டிப்பாக வரும். அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த தாமிரபரணியில் இப்போ நிறைய தொழில்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். அந்த தொழில்கள் வந்து எப்படி ஒரு சஸ்டைனபிள் மேனரில் இந்த தொழில்களை கொண்டு போக முடியும், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு திட்ட அறிக்கையும் இதில் இந்த எண்ட் ஆஃப் இந்த எக்ஸசைஸ் முடியல் நமக்கு கிடைக்கும். அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா, தாமிரபரணியில் வந்து நிறைய இந்த டூரிசம் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூரிசத்தை எப்படி நம்ம தாமிரபரணியில் ஃபர்தராக டெவலப் முடியும், ஒரு சஸ்டைனபிள் டூரிசமாக எப்படி டெவலப் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு திட்ட அறிக்கையும் இதன் மூலமாக நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள போகிறோம். நன்றி. தேங்க்யூ.